guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் 4 hair pack ஓட தான் இந்த வீடியோல உங்களை மீட் பண்ணிருக்கேன். சோ இது எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து ரிலேட்டட் டு ஹேர் கேர் போட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஐ திங்க் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மோர் சச் வீடியோஸ். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. அதனால நிறைய பேர் என்னோட ஹேர் ஆயில் வீடியோ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அட்லீஸ்ட் ஃபுல் ப்ரொசீஜர் சொல்ல முடியலனாலும் அதோட இன்கிரீடியன்ஸ் வந்து நான் சொல்றேன். இப்ப எதுக்கு 4 ஹேர் பேக்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட ஹேருக்கு ஹேர் பேக் போட்டு அதை நல்லா நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அது ஹெல்த்தியா சூப்பர்பா வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால மந்த்லி 4 வீக்ஸ் இருக்கு. 4 வீக்ஸ்க்கும் 4 ஹேர் பேக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்குல தான் இங்க வந்து நான் 4 பேக்ஸ் சொல்ல போறேன். காம்பினேஷன் ஸ்கேல்பா இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி லக்கி. இந்த 4 ஹேர் பேக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இன்கேஸ் நீங்க வந்து ஆயிலி ஸ்கேல்பா ட்ரை ஸ்கேல்பா இருந்தீங்க அப்படின்னாலும் டோன்ட் வரி. ஆயிலி ஸ்கேல்புக்கு தனியா அண்ட் ட்ரை ஸ்கேல்புக்கு தனியா நான் வந்து ஹேர் பேக்கை இங்க டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதுக்கு வந்து நான் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் வில் பி அ பிக் மோட்டிவேஷன். பிகாஸ் நீங்க வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் லைக் வந்து பண்றதே இல்லை. ஸோ இப்போ நான் குவிக்காக வந்து ஆயிலி ஸ்கேல்புக்கான ஹேர் பேக்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். அதில் என்னோட ஃபேவரட் ஹேர் பேக் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதோட இன்கிரீடியன்ஸ் வந்து 2 இன்கிரீடியன்ஸ் தான். அதுலயும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஒரு குட்டி அமௌண்ட் ஆஃப் ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ். ஸோ அந்த 2 இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா கோகோனட் மில்க் அண்ட் கார்ன்ஃப்ளவர். டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். ஸோ இங்க வந்துட்டு நிறைய பேர் பயப்படலாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்றது சேஃபா ஏதாச்சும் இம்பாக்ட் வந்து இருக்குமா நெகட்டிவா ஹேருக்கு அப்படின்னு சொல்லி. தேர் இஸ் நோ நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவும் ஆனதில்லை. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்டா வந்துட்டு எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் வந்து இருக்காது. பிகாஸ் அது வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதோட பெனிஃபிட்ஸும் எதுவுமே இல்லை, அதோட டிஸ்அட்வான்டேஜும் எதுவுமே இல்லை ஹேருக்கு. ஸோ அதனாலதான் நான் இங்க வந்து தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் ஆஸ் ஐ டோல்ட் கோகனட் மில்க் வந்து இந்த பேக்ல யூஸ் பண்றோம். அது வந்து ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் திக்கா மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கார்ன்ஃபிளவர் யூஸ் பண்றோம். அந்த 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஒரு பவுல் ஆஃப் கோகனட் மில்க்ல ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது கிரீமி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ தட் அது வந்து நம்ம ஈஸியா ஸ்கேல்ப்ல அண்ட் ஹேர்ல வந்து அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 இன்கிரீடியன்ட் நீங்க உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா இது 2 இன்கிரீடியன்டே போதும். நீங்க அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு யூ கேன் கீப் யுவர் ஹேர் வெரி வெல் மெயின்டைன். இல்ல எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா இதுல ஒரே ஒரு பிஞ்ச் இவ்வளோ டர்மரிக் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டேண்ட்ரஃபை கேர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் see a drastic changes in your hair. ஹேர் வந்து ரொம்ப சில்கி ஸ்மூத் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆயிலி ஸ்கேல்புக்கான செகண்ட் ஹேர் பேக் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக். ஸோ முடிஞ்சா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அலோவேரா கரி லீவ்ஸ் அண்ட் கர்ட். அலோவேரா வந்துட்டு ரொம்ப டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும். அண்ட் பிளஸ் அது வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட். ஸோ உங்களோட ஸ்கேல்புக்கு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கும். அண்ட் கரி லீவ்ஸ் வந்து அது நேச்சுரலாவே ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத்க்கு கரி லீவ்ஸ் ஸோ இட் இஸ் பெஸ்ட். நான் இப்போ வந்து நிறைய கரி லீவ்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் கர்ட் அகெயின் அதுவுமே வந்துட்டு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கு. அண்ட் அகெயின் இட் வில் ட்ரீட் யோர் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆட் அடிஷ்னலா யூ கேன் ஆட் லிட்டில் அ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் இன் இட். நான் வந்துட்டு ஃபேஸ் பேக் ப்ரீவியஸ் க்ரூமிங் வீடியோல சொல்லியிருப்பேன் நான் எந்த ஃபேஸ் பேக் போட்டேன் அப்படின்னாலும் அதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என்னோட ஹேர் பேக்லயும் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஆட் அ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். ஸோ யா இந்த 3 இன்கிரீடியன்ஸையும் போட்டுட்டு கர்ட் ஆலோவேரா கரி லீவ்ஸ் இது போட்டுட்டு நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை இட் டு யோர் ஹேர். நெக்ஸ்ட் ஹேர் பேக் ஃபார் ட்ரை ஸ்கேல்ப் வந்து நான் சொல்றேன். இதுல பர்சனல் ஃபேவரட் அகெயின் இதுதான். என்ன அப்படின்னா பனானா
கர்ட் அண்ட் ஹேர் ஆயில். நீங்கள் வந்துட்டு எந்த ஹேர் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹேர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் 2 or 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் அண்ட் 1 or 2 பனானாஸ். என்னோட ஹேர் லென்த்துக்கு நான் வெறும் ஸ்கேல்ப் அண்ட் டிப்ஸ் ஆஃப் த ஹேர் கவர் பண்ணோம் அப்படின்னா 1 பனானா எடுத்துப்பேன். இல்லை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஹேருக்கும் வந்து நான் போடுறேன் அப்படின்னா 2 பனானாஸ். ஸோ இது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அளவு வந்துட்டு உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து போட்டுக்கணும். இதுல வந்துட்டு அகைன் கர்ட் வந்து டேண்ட்ரஃபை நல்லாவே ட்ரீட் பண்ணும். இந்த குக்கிங் வீடியோஸ்ல எல்லாம் எப்படி எல்லாத்துக்குமே சால்ட் ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லா ஹோம் ரெமிடிஸ் எல்லா பேக்ஸ்க்குமே வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டுப்பேன். ஸோ இங்க வந்து பனானா நல்லாவே வந்து ஹேரை கண்டிஷன் பண்ணும். லைக் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹேர் இருக்கும். நான் பர்சனலா ட்ரை பண்ணி ஐ வாஸ் லிட்டரலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஹேர் பேக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹேர் பேக் வந்து நான் சொல்லிடுறேன் ட்ரை ஸ்கேல்புக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே எஃபெக்டிவா வந்து இருக்கும். கொஞ்சமா நீம் லீவ்ஸ், வேப்பிலை, அதுக்கப்புறமா கர்ட், அதுக்கப்புறமா ஆயில். தேவைப்பட்டா இதுல வந்து நீங்க ஓவர் நைட் சோப் பண்ண வெந்தயம் ஃபெனுக்ரீக் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட் இதுவும் வந்து இருக்கும். ஹேருக்கு சாஃப்ட் எஃபெக்ட் அண்ட் ஸ்மூதி சாஃப்டி எஃபெக்ட் வந்து இருக்கும். அண்ட் நீம் லீவ்ஸ் இங்க நான் பர்டிகுலரா எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்ல வந்து சேர்த்துக்கணும். லைக் ஒரு 4-5 லீவ்ஸ் போட்டீங்க அப்படின்னாலே போதும் என்டையர் ஹேருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அது ரியாக்ட் ஆகும். எனக்கு வந்து அப்படியேதான் ஆனதில்லை. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுப்பேன். அது வந்து ரொம்ப லைக் யூஸ்வலா நீம் லீவ்ஸ் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இந்த பாக்டீரியாஸ்லாம் கில் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நான் பாத்திங் பண்றப்ப வாட்டர்லயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து பாத் பண்ணிருக்கேன். இட் வில் ரெடியூஸ் பிம்பிள், பாடி ஆக்னி, இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஹேருக்கும் வந்து நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு சில பேர் சென்சிட்டிவா இருப்பீங்க அப்படின்றதுனாலதான் கம்மி அமௌண்ட் வந்து சொல்றேன். நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நீம் லீவ் செட் ஆகுதா செட் ஆகலையா அப்படின்ட்டு. அதை பொறுத்து நீங்க வந்து அதோட குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீம் லீவ்ஸ், கர்ட், ஆயில், தேவைப்பட்ட இதுல வந்து ஃபெனுக்ரீக்கும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிடணும். அகெயின் இங்கேயும் வந்துட்டு ஹேர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஹேர் பேக்ஸ். ஹோப்ஃபுல்லி இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.